இந்த கிசா 47 ஒரு ரிவ்யூ வச்சு ஒரு பாட்டு இருக்கு, தியேட்டரே பிளாஸ்ட்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஏகே சாருக்கு வந்து அந்த ஓஜி சம்பவம் எப்படி பிளாக் பஸ்டா இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம சந்தான அண்ணாக்கு வந்து இந்த கிசா 47 பாட்டு ரிவ்யூ பாட்டு பயங்கரம். அந்த கோவிந்தா கோவிந்தான்றதெல்லாம் வரல தெரிக்கிறது. டிடி படம் நல்லா இருக்குப்பா. சந்தானத்தோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் வந்து கலக்குன்னு கலைக்கிறாரு. இல்ல அது பேய் கதை சொல்றாங்க. எப்படி பேய்லாம் காமிச்சிருக்காங்க. பேய்னு சொல்லிட்டு காமெடி தான் பண்ணுவாங்க பேய் வச்சுமே. ஸோ பேய் ஃபுல் ஃப்ளோவா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஓகே தான் ப்ரோ. பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பட் ஓகே தான். பட் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருக்கு? செம்மையா அந்த ஹீரோயினி. நம்ம சூரிக்கு எப்படி நம்ம கருடன் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சோ அந்த மாதிரி நம்ம சந்தான அண்ணனுக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ஹிட். கைப் இல்லாம நம்ம சும்மா ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ணுவோம். போயிட்டு சும்மா எல்லாத்தையும் வந்து சும்மா ஜாலியா இருந்துட்டு வரணும். நம்ம போயிட்டு வரலாம். இது எக்ஸ்பெக்ட் பண்ணி சூப்பரா இருக்கும், வேற லெவலா ஸ்டோரி செம்மையா இருக்கும்னா நினைச்சு போனா அவ்வளோ இருக்கு. ஹீரோயின் வந்து புது முகமா இருந்தாலும் கொஞ்சம் பேய் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நடிப்பு நல்லா தான் இருக்குது. படம் ஓவரால் இவரு கௌதம் வாசுதேவன் மேன் அந்த சாங் வந்து போட்டு கலக்கிட்டாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் படமா தான் இருக்குது டிடி அந்த நெக்ஸ்ட் படம். டிடி ஸ்டோரி கொஞ்சம் லேக் இருக்கு. கிளைமேக்ஸ் ஓகே, கிளைமேக்ஸ் நல்லா